கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன். எண்ணி எண்ணி துதி செய்வான், எண்ணடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம் புயமே. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வான், எண்ணடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கும் போது எங்கள் மத்தியில் நீர் வருகிறீர். இந்த நாளுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு கூட இந்த நாட்கள் உங்களுடைய சமூகத்தில் காணப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களை சந்திக்க வேண்டும். அவங்களுடைய சரீரத்துக்குரிய தேவையாக இருக்கலாம், அவங்க இதயத்துக்குரிய ஒரு தேவையாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய குடும்ப தேவையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமானாலும் இன்றைக்கி இயேசு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 34:9 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஒரு அருமையான வசனத்தை பார்க்கிறோம். என்ன வேதம் சொல்லுகிறது? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் குறைபட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் குறைவுபடுகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் ஆண்டவராகிய தேவனுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுடைய குறைவுகளை ஆண்டவர் நீக்கி அவனை ஆசீர்வதிக்கிறார். இங்கே படித்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 10வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ குறைவு நீங்கணும் அப்படின்னா 2 காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஒன்று, அவருக்கு நம்ம பயப்படணும். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்றுமே குறைபடாது என்று சொல்கிறார். குறைபடாதுன்னு சொன்னால் எல்லாமே அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவன்கிட்ட ஒன்று கூட இல்லாமல் எல்லா பொருளும் இருக்கும் அப்படி அர்த்தம் இல்லை. அந்த குறைவு அப்படிங்கிறது குறைபடாது என்பது மன நிறைவை குறிக்கிறது. மன நிறைவு.
பூமியில் நமக்கு என்ன பொருள் வாங்கினாலும் உடனே அடுத்த பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நல்ல ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, திடீரென்று அது ரொம்ப லேட்டஸ்ட்டாக ரொம்ப அட்வான்ஸாக அதில் நிறைய புது புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி விரும்பி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் கழியும் போது அதை விட இன்னும் வசதிகள் உள்ள, அதை விட இன்னும் சில புதிய புதிய காரியங்களெல்லாம் உள்ள ஃபோன் வரும்போது, ஐயோ அந்த மாதிரிக்கு ஒன்று வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பூமியில் பாருங்கள், எல்லாமே அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதுனால நம்முடைய இருதயமானது எதுலேயுமே திருப்தி ஆகாது. ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஆசை ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லி ஆசைப்படும். ஒரு சொந்த வீடு கிடைத்த உடனே ஆசை அதில் இன்னொரு மாடி கட்டணும்னு ஆசை. இப்படி மனுஷனுடைய எண்ணங்கள், ஆசைகள் மாறிக்கொண்டே போகிறது. ஆனால் இங்கே சொல்லுகிற வார்த்தை அப்படி அல்ல. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் போது குறைவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் மன நிறைவு இருக்கும். மன நிறைவு இருக்கும். உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது மன நிறைவுள்ள வாழ்க்கை. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் என்கிற ஒரு நிறைவு, அந்த திருப்தியை யார் தர முடியும்? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதா, ஒரு வேலை இருக்குதா, ஒரு வருமானம் இருக்கிறதா, மனைவி, குடும்பம், பிள்ளைகள், இதில் ஒரு திருப்தி அடைகிற வாழ்க்கையை ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். மாம்சத்துக்கு ஒரு நாளும் திருப்தி இருக்காது. பைபிள் சொல்லுகிறது பிரசங்கியில், பார்க்கறதுனால கண்கள் திருப்தி அடைவதில்லை, கேட்கறதுனால செவியும் திருப்தி ஆகிறதில்லை. நம்மளை சாகு வரைக்கும் இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எதுவுமே நம்மளை திருப்திப்படுத்தாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்போது நம்முடைய இருக்கிறதுல ஒரு நிறைவாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை இயேசப்பா நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம், ஒன்று, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்படி பார்த்தோம். ரெண்டாவது, தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கடவுளை தேடுகிறது, பயப்படுகிறது, கடவுளை தேடுகிறது. நீதிமொழிகளை படிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்னன்னா, தீமையை விட்டு விலகுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிற மனுஷன் அவன் தீமையை விட்டு விலகி வாழ்ந்து ஆண்டவரை தேடணும். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தால் ஆமென், நீங்கள் நிறைவு பெற முடியாது. ஆண்டவரை தேடணும். எப்படிலாம் தேடலாம்? ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை தேடலாம், வேதத்தை வாசிக்கிறதன் மூலம் ஆண்டவரை தேடலாம், இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதன் மூலமாக அவரோடுகிட்ட நெருங்கி வரலாம். இப்படி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி கர்த்தரை தேடலாம், இரவில் தூங்குவதற்கு முன்பாக ஆண்டவரை தேடலாம். தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனுக்கு முறையிடுவேன்கிறார். 3 வேளை ஜெபிக்கலாம், துதிக்கலாம். இருதயத்தில் எப்போவுமே அவரை பற்றி யோசித்து கொண்டே, சிந்தித்து கொண்டே, துதித்து கொண்டே வாழலாம். இதெல்லாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம். அப்படி தேடுகிறவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றுமே குறைபடாது என்று ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை முழுமையாக தேடி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். குறைவில்லாமல் திருப்தி, மனரம்யமாக நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை இயேசப்பா இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு பண்ணுறாங்க. நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்மை தேடும்போது ஒரு நிறைவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.